Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ப்ரோக்கோலி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ப்ரோக்கோலி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்ல வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா முட்டைகோஸை கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 2% சாப்பிட்ற மாதிரி ரைஸை எடுத்து வச்சிருக்கேன், இதுல போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். சிம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு லாஸ்டா கொத்தமல்லியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரோக்கோலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸை குழந்தைங்க கிட்ட கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா மிச்சம் வைக்க மாட்டாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்லயே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.